வீட்டிலேயே ரொம்ப ஈஸியான அண்ட் டேஸ்டியான சாண்ட்விச் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சாண்ட்விச் பண்ணணும்னா நமக்கு அதுக்கு மயோனீஸ் மிக்சர் தேவை. அதுக்கு மயோனீஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் 2 அவிச்ச முட்டை உள்ள போட்டுக்கோங்க. இப்போ 3 பல் பூண்டு, அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் சீனி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதுக்கு தேவையான மாதிரி 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போது தான் மயோனீஸ் நல்லா ஸ்மூத்தாக வரும். இப்போது இதை மூடி மிக்ஸியில் நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்ப்போம். இப்போ நமக்கு நல்லா டேஸ்டி அண்ட் ஸ்மூத்தியான மயோனீஸ் ரெடி. இப்போது மயோனீஸ் பண்ணிட்டோம். இப்போ மயோனீஸ் மிக்சர் பண்ணலாம். அதுக்கு நான் இப்போது 1 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட இப்போ 1 கேரட் வந்து நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். அந்த 1 கேரட் ஆட் பண்ணதுக்கப்புறம் வெங்காயம் எவ்வளோ அளவு எடுத்தேன்னா அந்த அளவுக்கு முட்டைக்கோசம் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போது இதில் நான் 1/2 குடமிளகா வந்து கட் பண்ணி போடுறேன். இது கூட ஒரு முழு தக்காளியை வந்து நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். நான் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதில் கொஞ்சம் அளவு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மயோனீஸ் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் சாண்ட்விச் தேவையான மயோனீஸ் மிக்சர் நமக்கு இப்படி தான் கிடைக்கும். சாண்ட்விச்சுக்கு தேவையான மயோனீஸ் மிக்சர் எப்படி பண்ணலான்னு இவ்வளோ நேரம் பார்த்தோம். இப்போது அதே சாண்ட்விச் தேவையான க்ரீன் சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தா மயோனீஸ் மிக்சரும் இந்த க்ரீன் சட்னி தான் சாண்ட்விச்சுக்கு டேஸ்ட்டே கொடுக்கும். இப்போ இதில் 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 கைப்பிடி அளவு புதினா. இப்போ 2 மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு இஞ்சி 1 இஞ்சி அளவுக்கு. அதுக்கப்புறம் 5 பல்லு பூண்டு. அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொரிக்கலை ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ என் டப்பாவில் இன்னும் கொஞ்சம் மீதி இருக்குது, அதை மறுபடியும் ஆட் பண்ணிக்கிடுவேன். இப்போ 1/2 டீஸ்பூன் சீரகத்தை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸை வந்து நம்ம நல்லா ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். க்ரீன் சட்னிக்கு தேவையான 1/2 டீஸ்பூன் உப்பை வந்து நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி கப்பில் போட்ட எல்லாத்தையும் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துப்போம். இதுக்கப்புறம் நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்தா நமக்கு தேவையான க்ரீன் சட்னி சாண்ட்விச்சுக்கு நல்லா ரெடியாகி நமக்கு கிடச்சிருக்கும். இப்போ ஒரு ப்ரெட் எடுத்து அந்த ப்ரெட்டில் க்ரீன் சட்னியை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி ரெடி பண்ண மயோனீஸ் மிக்சரை வந்து நம்ம இப்போ க்ரீன் சட்னிக்கு மேலே வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். கடையிலேருந்து வாங்கின சீஸ் ஸ்லைஸை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு ப்ரெட்டில் நான் க்ரீன் சட்னி ஆட் பண்ணிக்கேன். அதை வந்து இந்த சீஸ் லேயருக்கு மேலே வந்து வைக்கலாம். அப்புறம் ஒரு பேனில் நல்லா எண்ணெய் ஊற்றி பேனை வந்து ஹீட் பண்ணிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில். பேன் நல்லா ஹீட் ஆன உடனே சாண்ட்விட்ச் அதில் வேக வச்சுக்கலாம். 1 சைடு வந்து எனக்கு வெந்துட்டு நான் இன்னொரு பக்கம் திருப்பி போடுறேன். இப்போது நமக்கு அவ்வளோதான், நமக்கு சாண்ட்விச் ரெடி. வீட்லேயே ரொம்ப ஈஸியான டேஸ்டியான சாண்ட்விச் பண்ணி முடிச்சாச்சு. இது மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா சுவைனஸ் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு போயிருங்க.